ப்ளவுஸில் நான் வந்து ஃப்ரண்ட் லென்த் எடுத்து ஷோல்டர் எடுத்து அந்த மாதிரி தான் எடுப்பேன். சரிங்களா? இப்போ இது நம்மளோட கழுத்து இந்த காலோடு சேர்ந்து வர்ற பகுதி, இந்த பகுதி. சரியா? இதுதான் நம்மளோட ஷோல்டர், நம்ம சென்டர் பாயிண்ட். இங்கே பேக்கு, இங்கே ஃப்ரண்ட் நம்ம டிவைட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஷோல்டர் வந்து. ஓகே, இந்த ஷோல்டரில் வந்து நீங்கள் அளவு எடுக்கும் போது இங்கே வைக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்காங்க இருக்கிறது. கரெக்டாக எப்படின்னா அந்த நம்மளோட நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, சரியா? இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக நீங்கள் இந்த காது நரம்போடு இப்படி வருது இல்லையா, இந்த பகுதியில் வைக்கணும். இங்கே நீங்கள் பேப்பர் இப்படி கரெக்டாக நேராக வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராக விடுங்க. சரியா? கழுத்து வந்து இப்போ சில பழைய மெதட்டில் எப்படி செய்வாங்கன்னா இப்படி வச்சு இப்படி சரிச்சு எடுப்பாங்க. அப்போ இங்கே நம்ம கரெக்டாக எங்கே சரிச்சு மார்க் பண்ணுறோம், எந்த இடத்துல இந்த எடுக்கிறோம்ன்றதெல்லாம் தெரியாம, அதனால நேராக எடுக்க கழுத்தை. சரியா? இங்கே வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக விட்டீங்கன்னா உங்களுக்கு டீப் பண்ணுறது இந்த கழுத்துல இந்த குழியிலேருந்து ஆரம்பிக்கும். இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் டீப் வைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த இது நம்மளோட ஒட்டை இருக்குது கழுத்தோட, இதுக்கு மேலே போக முடியாது இல்லையா? இதுதான் லாஸ்ட்டாக நம்ம டீப்பாக ஸ்டார்ட் பண்ணுற இடம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கிளிவேஸ் வரையும் வரும், இங்கே வரையும் வரும். இப்போ மீடியமாக நடுத்தர வர்க்க மக்கள் சாதாரணமாக வாழ்கிறவங்க வந்து ஒரு 7 inches 7.5 inchஸோட போயிடுவாங்க. கொஞ்சம் ஸ்டைலாக பிடிக்கிறவங்க வந்து கீழே இறங்குவாங்க. இல்லை ஒன்றுமே எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றும் இதாக இருக்கக்கூடாதுன்னு மேலே போடுவாங்க. அப்போ நெக்கு வேறு இடத்துல வரும். அப்போ நெக்க நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும். நாங்களாம் எடுக்க முடியாது இல்லையா, நாங்களாம் வைக்க முடியாது. இப்போ சில பேர் அளவு தராமல் தூரத்தில் இருந்து தாராங்க. அந்த மாதிரினா நம்ம ஜென்ரலாக ஒரு 6.5 7 வச்சு வைக்கலாம். இல்லை நம்ம சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக வராங்க, நம்மகிட்ட அளவு எடுக்க வராங்கன்னா இந்த இதில் இருந்து எடுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரையும் கூட வரும். கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு, சரியா, முன் கழுத்து நம்ம எடுக்கணும். முதலாவது அளவு வந்து முன் கழுத்து. ரெண்டாவது அளவு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்க தேவையில்லை. ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் கஸ்டமரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அளவெடுக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். நீங்கள் நேற்று நீங்களே போட்டு வந்து கொஞ்சம் இருக்கணும், போட்டுட்டு வந்துருக்கு சரியாக இருக்குது. ப்ளவுஸு சாரி புரிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லணும். நீங்கள் என்ன சாரி போடும்போது இன்னர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்னர் தான் நீங்கள் எனக்கு அளவெடுக்கும் போது போடணும். சரியா? போட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு ஆகுது இல்லையா, நம்மளுடைய செஸ்ட் பாருங்க நல்லா லிஃப்ட் ஆக்கி இருக்கு மேலே. இந்த இடம் தான் டேர்னிங் பாயிண்ட். சரியா? இதுதான் நம்மளோட நிப்பிள் பாயிண்ட், ஸ்டெடியாக நிற்கிற இடம். இந்த இடத்த எடுக்கணும். இது வந்து மார்பு புள்ளி வரையான உயரம். சரியா? மார்பு புள்ளி வரையான உயரம். அடுத்தது வந்து நம்ம இந்த மார்பு வந்து கீழே முடியுது இல்லையா, நம்மளுடைய இந்த அடி பாயிண்ட், இந்த அடிப்பகுதி, இதை வந்து சொல்றது தமிழ்ல அடிமார்பு. சரியா? இந்த இதை வந்து அடிமார்பு நீங்க எழுதிக்கணும். இதுவும் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்க தேவையில்லை. ஓகே, இந்த அடுத்த ஸ்டெப்பு இது வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கணும். நெஞ்சு முடிகிற இடம். இப்போ இந்த செஸ்ட் முடிஞ்ச இடத்துக்கு கீழே அடுத்தது நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்க வேண்டியது. அவை வந்து உயரம் டிஃப்ரெண்டாக போடுவாங்க இல்லையா. நம்ம இங்கே சில பேர் ஒட்டையே போடுவாங்க, நெஞ்சு முடிகிற இடத்துலையே போடுவாங்க, சில பேர் கொஞ்சம் போடுவாங்க. இப்போ நம்ம ஸ்ரீலங்கா நாக்கள் வந்து இங்கே கீழே இறக்கம் போடுவாங்க, சிங்களாக்கள் பார்த்தீங்கன்னா கீழே போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்போ உயரத்தை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்கணும். ஓகே, உயரத்தை வந்து என்ன